மதுரை ஜில்லா சிவகங்க சீமை யானமலை வத்தக்கடை அருகிருக்கோ சக்கம்பட்டி அருகிருக்கும் சிட்டாம்பட்டி என்பது எனது ஊரா. சரி, சிட்டாம்பட்டி ஊரில் சேதுபதி தேவனுக்கும் செம்பாக எம்மாளுக்கும் ஒரு கல்லர் குடியில பிறந்து சரி கல்லர் குடியில் வளர்ந்து வந்த அந்த கல்லர் மகபெற்றெடுத்த வெள்ளச்சாமி என்பதோ எனது பயிராகும். நீங்களாம் போங்கப்பா, போய் தை செஞ்சு இந்த வெள்ளச்சாமியும் 5 வயது அறியா பருவத்திற்கும் பொழுது என்னுடைய தந்தை சேதுபதியாகப்பட்டவர் மாடுபிடி ஆட்டம், சிலம்பாட்டம், கோலாட்டம் என்று சொல்லக்கூடிய இப்பேற்பட்ட இந்த கலை நிகழ்ச்சிகளில் எல்லாம் எங்கு நடைபெற்றாலும் அங்கே சென்று சிறப்பாக ஆடக்கூடியவர். சரி, ஆனால் ஒரு நாள் சமயமும் தை மாதம் 3ஆம் தேதி என்றால் என்னுடைய ஜக்கம்பட்டி கருகாமருக்கு முருங்கான்பட்டியிலே சரி மஞ்சு புரட்டு நடைபெறுவது வழக்கம். எப்படி மஞ்சு புரட்டுனா மாடு பிடிக்கிறோம்னா குருட்டு போயில எனக்கு தெரிஞ்ச அந்த மஞ்சு புரட்டிற்காக என்னுடைய தந்தையும் அவருடைய நண்பர் முத்துராஜா இருவரும் மாடு பிடிக்க செல்வதும் வழக்கம். யாரா தூங்குறா இல்ல வாயில மண்ணுல மெதுவாக பேசுறேன். என் வாயில மண்ணுடுங்கவா ஏன்டா கத்துற? காலையில மாலை ஓடணும், உசிர் இருக்கணும் பார்த்து. சாமி சாமி ஏம்மா இந்த எழுப்பிடுங்கம்மா, நான் வாங்குற சம்பளத்துக்கு இதெல்லாம் தேவை சார். தூங்கட்டும் விட வர்ற பாவத்தை. உலகத்திலே ரொம்ப கொடுமையானது அது ஒண்ணுதான். என்ன தூங்கையில் எழுப்பக்கூடாது. அப்ப ஊருக்கு சும்மா வாரிட்டு போலாம்னு வைக்கிறேன். அதுக்கு மேல அவங்க பிரியம் என்னையா? நான் அவ்வாறு ஒரு நாளு சரி தை மாதம் 3ஆம் தேதி என்றைக்கு என்னுடைய வீட்டிலே எனக்காக 5வது பிறந்தநாள் விழா சரி கோலாகலமா நடைபெற்றுக் கொண்டிருந்தது. உனக்கு 5 வயசுல உனக்கு பிறந்தநாள் விழா பாரியா என் வீட்டுல பிரம்மாண்டமா நடந்துகிட்டு இருக்குது. இந்த சுருட்ட முடிக்கு டேய், நான் சின்ன பிள்ளையா இருக்கேன்டா, குருட்டு போயில. அன்றைய தினம் என்னுடைய தந்தை எங்கே சென்றார்? அன்னைக்குன்னு பார்த்து அப்ப எங்க போனா தெரியுமா ஐயா? நம்ம எல்லாம் காலையில எங்க போவோம்? நானா பொழுது விடிஞ்சா டீ கடைக்கு போறது. அத்தா நீ இருந்தா ஏழு எல்லாம் போய் சொல்றாங்க ஐயா. பொறுப்பா கயிறு கட்டினால வந்து துண்டி கற்பனை. சரி விட்டுறது, அந்த டாபிக் வேளாண்டா. டீ அது மாதிரி தானே பேசாம இருற. ஆனா ஏப்பங்குடியாரே சரி மோசமான குடியாரப்ப தெரிஞ்ச விஷயம் தானே. அவனால 9 வரையும் லேட் ஆயிடுச்சு. பொழுது விடிஞ்சா போதும். எந்த இடத்துல கஞ்சா விற்கிறாங்க, எந்த இடத்துல கள்ளு சாராய விற்கிறாங்கன்னு எந்நேரமும் குடி போதையில் இருக்க ஒரு ஆளு அப்பேன். உங்க அப்பனுக்கு தாண்டா தெரியுது, நமக்கு தெரிய மாட்டேங்குது. அவன் குடியார பிழைச்சி எந்த சந்திர விற்கிறான்னு மோந்துக்கிட்டே தெரியுவேன். நல்லா தெரிஞ்சுக்குங்க. அப்பேற்பட்ட அந்த குடியாரனுக்கு பிறந்தவன் நான் எப்படி இருக்கணும்? குடியார பேலத்தான் இருக்கணும். கருப்பை ஆள்கிட்ட கஞ்சா வேணும்னா கேட்டுக்குங்க. ஈக்க மாத்திரத்து முகரில் குத்தி போடுவேன். ஏப்பா என்னைய பார்த்தா குடியார பேமெண்ட் இருக்குதா? கஞ்சா போடுறது குடிக்கிற ஆளு பக்கத்தில் போய் பார்த்துருக்கிறீ அந்த வாடையே ஆகாது மாப்பிள்ளை. அந்த ஒரு பொம்பளை தும்பி 2-3 மாசத்துக்கு ஆகாது பேசாம ஏன் கயிறை ஊத்துறியா? யாவப்படுத்தா. அப்படி பொழுது விடிஞ்சதும் சரி கஞ்சாவையும் கள்ளு சாராயத்தை எல்லாத்தையும் கலந்து குடிச்சிட்டு சரி அந்த உரங்காமட்டி மஞ்சு விரட்டுக்கு மாடு பிடிக்க புறப்பட்டாங்க ஐயா. மஞ்சு விரட்டுக்கு மாடு பிடிக்க சரி வீட்டை விட்டு புறப்படும் நேரத்துல என் ஆத்தா செம்பாகி எவ்வளவோ சொல்லி தடுத்து பார்த்தாயா அப்பனை. என்னன்னு? நீ எல்லாம் மனுஷன் தானடா, உனக்கெல்லாம் அறிவு இருக்குதா ஐயா? நீ எல்லாம் சோத்த தந்திங்கிறியா? நான் பிய்யாதுன்னு யாருக்கு தெரியும்? டேய் அப்பனை கேட்கிறாடா, ஆட அறிவு கட்டவளே. அங்க வர்ற சிரிப்பேன், அங்க வர எப்படி சிரிப்பு பிய்ய தின்னு கிரமத்தை அதை ஏட்டா சொல்றேன். நம்ம மகனுக்கு 5 வயது அறியாத பருவம். சரி சின்ன பையன் அதோடு இன்னைக்கு தாண்டா இவனுக்கு 5வது பிறந்தநாளை விழா வீட்டுல கொண்டாடுறான். அதை இருந்து கொண்டாடுறத விட்டுட்டு மாடு பிடிக்க போறியடா? அட குடியார பிள்ளை போற இடத்துல மாடு முட்டி நீ செத்து போயிட்டீங்கன்னா நாளை கழிச்சு வேற பப்புனுதான் வரணும். ஏண்டா பிரபு நாடகம் இல்ல? ஐயோ பாவடா, நாளை கழிச்சு ஒரு நாளைக்கு ஓட்டி விட்டுருவோம்டா. நீ ஜாவ நாம்படா எப்பன சொல்றான் மாடு முட்டி நீ செத்துட்டீங்கன்னா? கற்பையா நான் இருக்கிறது வீட்டுக்கு ஒரே ஒரு பிள்ளை. சரி என்னை வச்சு நூக்குற இருக்கிற பைப்பிள்ளைகளே கேட்டாங்க. நமக்கு இருக்கிற பிள்ளைய விட்டுட்டு சரி மாடு பிடிக்க போறியடா? போறிய மாடு முட்டி நீ செத்துட்டீங்கன்னா நம்ம பிள்ளைய அவளுக்கு யார் இருக்கிறா? ஆனா என்னைக்கு என் பேச்சை கேட்க மாட்டேன். ஆனா குடியார பிள்ளை இன்னைக்காவது நான் சொல்றதை கேள்வி காணும். எவ்வளவு எடுத்து சொன்னாயா உன் தாயி? கேட்டானா எப்ப? அவன் போட்ட போதைக்கு ஆம்பளை இல்ல வீரம் வந்துருச்சு, ரோசம் வந்திருக்கும்ல. நீ என்னடி சொல்றது? நான் அதை கேட்கறது. நான் மாடு பிடிக்க தாண்டி போவேன் இவன் சொல்லத்துக்கு. யாரு? உங்க அப்பேன். என் அப்பேன்
போட்ட போதையில 2 பேருக்குள்ள சண்டை வந்துருச்சுயா. என்ன சண்டை? அட வாய் சண்டை தான். அடிதடி சண்டை வந்துருச்சு மறுபடியும். அடிச்சு உருட்டுறாங்க ரோட்ல 2 பேரும். பாரு நான் என்ன பண்ணுவேன்? ஒரு ஆம்பளை பையன், நான் சின்ன பையடா, சின்னூண்டு பையன், சின்ன பையன், நான் சின்ன 5 வயசு தானே. அடிச்சுட்டு எடுக்கிறாங்கன்னு உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஐயப்பன் அந்த ஒரு அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கு, அப்படி சிரிக்கவே மாட்டேங்கிறாரு. எந்த அங்கே அப்பா சாமி அந்த வேளாமடா பேசாமறா. ஆனா அப்பவே ஆத்த அவர் வார்த்தை சொன்னா என்னன்னு, என் பேச்சை மீறி போகாதையா, போகாத, என் பேச்சை மீறி நீ போகாதே, போகாத, அதை மீறி நீ போனீங்கன்னா நீ உயிரோட வீடு திரும்பி வரமாட்டேன்னு போகல. தடுத்தாடா அந்த சனியை முடிச்சவன். யோ அவளாம் பொம்பளையாடா. யோ நாதாரியாவோ வாய் ஏன்டா பெத்த தாயை அப்படி திட்டாதையா? யாரா கேட்டா பெத்த அம்மாலுமே ஒரு சொம்பு தண்ணி வாங்கி குடிச்சு வந்து உங்க அம்மா முடியல. கையில தண்ணி வாங்கி கொடுத்தா புழுப்புழுதாண்டா. ஏன் அப்படி சொல்லாதையா? அப்படி நீ சொல்லாதடா. டேய் கட்டின புருஷ வீட்டை விட்டு போறானே என்னைக்காவது உண்டாட்டிக்காரி வீட்டை விட்டு புறப்படும் வேலையில என்ன செய்யணும்? ஓடி போய் ஒரு நெருசம்ப தண்ணி மோந்து வந்து கொடுத்து, ஓடி போய் ஒரு சொம்பு தண்ணியை மோந்துட்டு வந்து ஒரு கட்டிங்க கலந்து கொடுத்து டக்குன்னு கொய்யாக்காய் அறுத்து வச்சு இந்த சாப்பிடுங்க புருஷன் சொன்னதான் பொண்டாட்டி. நீ தாண்டா குடிமகன். ஆனா நாதாரி பேலே ஒரு நரசம தண்ணி கொடுத்து அண்ணே பக்கவன் சொல்லி வெளியிலிப்பு வைக்கிறவ தாண்டா பொண்டாட்டி. சிரிக்கிற ஆனா போகையிலே மாடு மூட்டி நீ செத்துருவ, உயிரோட வீட்டுக்கு திரும்பி நீ வரமாட்டாடான்னு அவ சொல்ல பேசலாமா? ஆனா என் தாய் தான் தடுக்கிறாளே. சரி இந்த குடியார பையாச்சு போட்ட போது மூடிட்டு வீட்டுல இருந்துக்க வேண்டியதானே. அவனும் கேட்கல ஏன் மயிர் அவனும் கேட்கல. ஏன்னா எப்ப நல்ல மனுஷன் தாய்யா. அவன் கூடவே ஒருத்தன் தெரியுவேன். யாரு? குடி எடுத்த வைய தம்பி வண்டியில ஓயில அடிபட்டு சாகத்துக்கு அந்த முத்துராசான ஒருத்தன். தம்பி அப்படி சொல்லாது. ஏன் மல்மே நல்ல மனுஷன் முத்துராஜா. ஏன்னு கேளு. அப்படின்னு அவ குடியாரப்பேதான்டா. ஏன்னு கேளு. மல்மே உங்களை பாதுகாப்பா நீங்க பண்ற அக்குறமாயிரலாம் கொடு பத்திரமா சேர்க்கிறவே அந்த குடியாரப்பையில கூட்டிக்கிட்டு போன ஐயா. ஐயோ போன இடத்துல அந்த வரங்காமட்டி மஞ்சு ரொட்டுல சாமி பாண்டிமுனி என்னை அடையாம புடுறாங்க. அந்த புரங்காபட்டி மஞ்சு விரட்டல எப்ப சேதுபதி மாறுபட்டி மாண்டு வருது. அடவோ தொண்டை அடைக்க ஏண்டா கத்துற? எப்ப சேதுபதி மாறுபட்டி இறந்து விட்டாரையா. ஐயோ உங்க அப்பா செத்து போயிட்டாரு. வர்றப்பதானே பாத்துட்டு வந்து நல்லா தானே இருந்த வண்டியை கொடுத்து விட்டு. அட ஓவாயில வெள்ளிட்டு விழுத்துக்கு வேண்டா சாகத்துக்கு. சேது வேண்டா செத்து போனே. சேது செத்து போயிட்டாரா? மாப்பிள்ள கதைக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கேன். உங்க அப்பையும் சாகலையா? இருக்கட்டும் படம் கொஞ்சம். அவர் நல்லா இருக்கட்டும். நீ எப்ப சாவ? அவ்வளவு சீக்கிரம் நான் செத்துற நினைக்கிறேன். காராத்து உனக்கு காலத்துல உனக்கு இடம் ஒதுக்கி வச்சிருக்கிறேன் தம்பி. உனக்கு தை மாசம் பாத்துக்க. உனக்கு காயம் பட்டல. தந்தை சேதுபதி இறந்த பிறகு சரி எப்ப இறந்த பிறகு என்ன விளக்குறதுக்காக எக்கோ படியா என் ஆத்தா செம்பாகி ஒரு கோணாறு குடியில பண்ணைக்கு இருந்தா. சரி நீதம் 1000 பசுமாடு மெச்ச ஐயா 1000 பட்டி செம்பு விளக்குனா. சரி எதுக்காக? இதெல்லாம் எதுக்காக? கொல்லி வைக்க நமக்கு ஒத்த புள்ளதான் இருக்கு. அன்னைக்கு என்ன விளக்குறதுக்காகடா? நானா இருந்தா இந்த மயிறு புள்ள தேவல குருணமரத்தை ஊத்தி கொண்டு இருப்பேன். அட ஓத்தா டேய் என்னடா கும்மலடா மோத்தா அப்படி ஒண்ணு நினைச்சிருந்தா நீங்க இருந்திருப்பியா? கற்பையா டேய் நீ மட்டும் பேசுறலாம அவனும் பேசுறான்டா. பேசாம இருடா. மோத்தா கம்பாங்கறீங்க. இந்த நாடமைய குடுக்குற 2300 ரூபாய் குடுக்குற. அதுல காலையில காசு அப்புறம் என்ன சாக சொல்றேன். இது நியாயமா? காலையில காசு புரியா? காலையில காசு 2000 தருவி. அதுக்கு மோத்தா கம்பாங்கற. சரி விடுறா பூதிடா. டேய் அவ்வளவு சிரமப்பட்டு ஆத்தா வளர்த்தா என்ன கோத்தா கம்பானா இல்லடா. வீடு வீடா பட்டு பாத்திரம் தேய்ச்சு வட்டி செம்பு விளக்கி 1000 பசுமாடு மேய்ச்சு பண்ணைக்கிறது என்ன வளர்த்தாடா. 1000 பசுமாடுக்கு பால் கறந்தா ஒரு 4 மணி நேரம் ஆயிருக்கு. இப்ப தாண்டா 4 மாடு 5 மாடு வச்சு வைக்கிறாங்க. அப்பெல்லாம் கிடப்பணும்னு சொல்லுவாங்க. ஆமா மொத்தமா மாடை விட்டுருவாங்க. இப்பதான் விட்டுருக்கேன். டீப் உள்ள சொறி விட்ட புழுக்க புழுக்குன்னு பால் வருது. அது போல அவ்வளவு சிரமப்பட்டு என்ன வளர்த்தாய்யா. அப்படிலாம் ஆத்தா வளர்த்திருந்தாலும் சரி என்னைக்கு ஆய் வச்ச கேட்டிருக்கிறேன். என்னைக்கு அப்பன் பேச்ச மதிச்சிருக்கிறான் கேட்டிருக்கிற. அவங்க பேச்ச கேட்டிருந்தா அந்த வேலைக்கு நம்ம வந்திருப்போமா? மண்மே சொல்லு உன் மனசார இல்ல. அவங்களாதான் போச்சோம். நான் தேவையில்லாத ஏற்படுத்தினே
அம்மா எந்த ஒரு தாய் மனசுல ஒரு ஆசை வச்சிருப்பாள்ல வச்சிருக்கும்ல. ஏன்னா நமக்கு இருக்கிறது ஒரு வயதே புருஷன் தான் குடியாரப்ப நம்ம பேச்சை கேட்க போய் மாடு முட்டி செத்து போனானே. சரி நம்ம பிள்ளையாவது புத்தி வந்து ஆளாகட்டும் எண்ணத்துல என் ஆத்தா என்னைய கொண்டு போய் பள்ளிக்கூடத்தை சேர்த்து விட்டாடா. அந்த பள்ளிக்கூட மசூல் இடிச்சுட்டு பல பள்ளிக்கூடம் கட்டிட்டாங்க. நம்ம கால வச்சோட இருக்குமா? நம்ம இல்ல நீ. நான் எங்கடா பள்ளிக்கூடத்துக்குள்ள போனேன்? பாட புத்தகத்துல கள்ளிக்காட்டை தூக்கி எறிஞ்சிட்டு அது நமக்கு வேண்டாம் மாப்பிள்ள. ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி புத்தானத்தம் அதை இடம் ஏகப்படுத்துற பேசாம பள்ளிக்கூடம் போகலையா? பாட புத்தகத்துல தூக்கி போட்டுட்டு சரி காடக்கூட கபதாரி கட்ட என்ன எடுத்துக்கிறேன் கையில. நமக்கு அதான்டா வீரமே. அதை எடுத்துக்கிட்டு ஏன் ஜக்கம்பட்டி எல்லைக்கு நேரு கிளைக்க வெள்ளமலக்கான ஒரு பெரிய மலங்காடு. தம்பி கதை சொல்றேன்னு ஒரு அளவோட சொன்னேன். நம்ம ஊரு கிழக்க மருங்காரி மலங்காடு தான் இருக்குது. அட மூதேவி மூணுகாசு கதையில ஜக்கம்பட்டி கிட்ட வெள்ளமலக்காடு. சரி ஓகே. அந்த வெள்ளமலை காட்டுக்கு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை நான் மட்டும் வேட்டைக்கு போறது வழக்கம். அது என்ன வாரத்துல எத்தனை நாட்கள் இருக்கின்றது? மொத்தமே 7 நாள் தான் இருக்குது. 7 நாள் இருக்குது. 7 நாள் திங்கக்கிழமை இருக்கு, செவ்வாய்க்கிழமை இருக்கு, புதன்கிழமை இருக்குது, வியாழக்கிழமை இருக்குது. தாங்கள் கேட்க வருவது என்னவென்றால் பெரிய கம்ப ராமாயணம் சொல்லு. என்னடா கேட்க போறேன்? இத்தனை நாட்கள் இருக்கின்றது. அதை மட்டும் வெள்ளிக்கிழமை மட்டும் போறீங்களே, என்ன காரணம்? விஷயம் இல்லாத ஒரு வேலையை செய்ய முடியாது ஐயா. இப்ப தெரியுதா ஐயா? ஏன்னா காரணம் இல்லாம தோரணம் கட்டி இருப்பாங்களா? திருவண்ணாத்தான் தோரணம் கட்டினாங்க. அது போல வெள்ளிக்கிழமை மட்டும் ஏன் போறேன்? எந்த வெள்ளமலை காட்டுக்கு நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வேட்டைக்கு போறணும். அதே வெள்ளமலை காட்டு கொடுத்து வெள்ளாடு ஓட்டி வருவா. ஏன் கருப்பாடு ஓட்டி வராதா? அட எல்லா ஆடு கருப்பா தான் இருக்கும், பேரு தான் வெள்ளாடுன்னு. அது என்னடா வர்ற பொம்பளை ஆடு போற நான் வெள்ளாடு ஓட்டி பாறேன், நான் கருப்பா வெள்ளாடு தாண்டா ஓட்டி போறேன். இப்ப அந்த வேலை நமக்கு பிடிக்காது, பாடு மேய்க்கிறதெல்லாம். நம்மகிட்ட விட்டா என்ன கொண்டு போய் வித்துருவேன் சந்தையில. ஐயா அன்பில் வாங்கிக்க. என்னையா வெள்ளாட்டுக்கு 200 அன்பிப்பு. உன்னைய வளர்த்துக்கிட்டது நானு. உனக்கு 100 ரூபா அம்பிப்பு. இசை கலைஞருக்கு 100 ரூபா. எனக்கு முன்ன சொல்லு. சரத்துக்கு 50 ரூபா. இந்தா அழுகிறானே. எங்களுடைய குருநாதர் ஆசனமாகிய அருமை சாம்பட்டியை சேர்ந்த ஊர் என்ன ஊரியா? பக்கத்துல சாம்பட்டி அன்னைக்கு போல நீ எங்கே? சரி கே லட்சுமணன் அருமை என்னன் அருமை ஆசான் எனக்காக ஒரு செல்வங்களையும் இசை கலைஞர்களுக்கெல்லாம் கிடையாது போயிட்டாங்க எல்லாம் கிட்ட. இசை கலைஞர்களை பாராட்டின ஒரு செல்வங்களையும் அருமை மாப்பிள்ளை சிரிப்பு நடிகர் SP சரத்குமார் அவர்களுக்கு ஒரு 50 செல்வங்களையும் சொரியெல்லாம் சொல்லாதே பேசா பாருங்க. யூடியூபர் ஓடிட்டு இருக்குதுயா. அன்பளிப்பு வாரி விளங்கி எமனிகளா வளர்த்து ஆளாக்கிய இன்னைக்கு நாங்கள் இன்னைக்கு நிலமல்ல ஆடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா என் கூட நீ இல்லை என்ற ஒரு வருத்தம் என்னைக்கு உன்னை பார்க்கிற நேரமெல்லாம் மனசுல மனசு நிறைவாக நாங்க அப்படித்தான் பேசிக்கிறோம். நீங்க தப்பா நினைச்சு கூடாதீங்க. ஜாலியா பேசுவோம். ஆனா எங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை கொடுத்தது அண்ணே உண்மையுமே கருப்பையா கொண்டு அதை சொல்லிடுறாடே. நம்ம சொல்ல தெரியல, நீ சொல்லிடு. ஆமா சரி ஆட்டத்துக்கு வருவே பொறுமையா ஆடலாம். சரியா? ஆட்டம் பாட்டம் இன்னைக்கு ஆட்டத்தை சொல்லி கொடுத்து எங்களில் ஆளாக்கி அருமை என்ன லட்சுமணனுக்கு நன்றி. நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். மாப்பிள வெள்ளாடு ஓட்டி ஓட்டு ஓடுறது வருவாயா இங்க? சரி அவளை பாக்குறதுக்காக போறதுடா. சரி அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள மலை உச்சியில ஒண்டி புளிய மரம் ஒண்ணு இருக்குது. அந்த தண்டி மலையில ஒரே ஒரு புளிய மரம் தான் இருந்துச்சு. அட புளிய மரம்னு ஒரு மரம் தான் இருந்துச்சு. சரி அந்த புளிய மரத்து தூருல கித்த தண்டி பொந்து பெருசு ஒரு 3500 உள்ள போய் வெளியேறலாமா? அவங்களுக்கு அங்க என்னடா வேலை? உனக்கு ஒண்ணுக்கு நறுக்கிருச்சு. டேய் புளிய மரத்து பொந்து, அந்த பொந்துக்குள்ள என்னோட வெள்ளம்ப காடை கொடுக்கதுவா இருக்கட்ட எல்லாத்தையும் உள்ள கொண்டு போய் ஒளிய வச்சுட்டு சரி வேட்டையாடணும் அசதியா. உனக்கு கலப்புண்டாயிருச்சு. காடை வேட்டைக்கு போட அசதியில உனக்கு கலப்புண்டாயிருச்சு. டேய் கலப்புண்டாயிருச்சுடா. கெட்ட வார்த்தை பேசப்படாது. கலப்புண்டாயிருச்சு. களைப்பு அதை தாண்ட சொல்ற கலப்புண்டாயிருச்சு. அசதியில செவனேன்னு மரத்தடியில நான் மாட்டில படுத்திருக்க. இந்த சண்டாளி எங்க ஆடை ஓட்டிக்கிட்டு வந்தவ ஆடை மேச்சமா வீட்டை பார்த்து போகணுமா இல்லையா? போக வேண்டியதானே. ஏன்டா நீங்க வைத்தறிச்ச எனக்கு ஒரு அல்பாச பொம்பளை பொறுக்கி நானு. சரி சொல்லிக்கிட்டா சரி விட்டு என்ன பண்றது நீ சொல்லாம போக வேண்டியதானே. ஏயா யாரோ ஒருத்தர் நடுவர் காட்டுக்குள்ள படுத்து கிடக்குறானே, அவன் வெள்ள மனுஷனும் குடியார பயலோ இல்ல பொம்பளை பொறுக்கியோ
கதையில நீ பொம்பளை பொறுக்கியா நமக்கு ஒன்னா நம்பர் யாரடா சொல்ற? நம்ம ஒரு பொம்பளை பிள்ளை அந்த இடத்து போக கூடாது. ஆமா, நம்ம வாட்டில ஆடல ஓட்டிக்கிட்டு விலகி போயிரும் நினைத்து இந்த சண்டாளி அன்னைக்கு போயிருந்தானா இந்த வில்லம்பு இந்த வம்பு வந்திருக்குமாடா? இந்த நாடகம் வந்திருக்குமா? நான் தான் அந்த வில்லம்பு தூக்கிட்டு வர போறேன்னா நீங்க தான் இப்ப விளையாட்டு சாமனா அல்ட்டு புரியல தூக்கிட்டு வந்துருப்பாங்களா? சாமி நல்லா இருப்பா தாமே. சம்பளத்துக்கு துருத்திய மூடு பாப்பா சாமி. அதுபோல ஏன் மனசுல புரிய யாராவது வெளியே அங்கே வாரு சென்னல் விருத்த நாளை போடலான்டா வாங்கடா வெளியே பக்க மேலுகளை வாங்கப்பா. அப்படி போகலையா அந்த சண்டாளி ஆடை ஒட்டிக்கிட்டு சரி என் பக்கத்துல வந்துட்டா. மரத்தடியில் படுத்திருக்கிறேனா என் பக்கத்துல வந்து குறுகுறுன்னு என்னையுமே பார்த்துக்கிட்டு இருக்கு. அடே அன்னைக்கு தாண்டா வாழ்க்கையிலேயே முதல் முறையா நான் ஒரு பெண்ணை ஏறெடுத்து பாக்குறேன். நீ பாக்குற சரி இங்க வாரு. யாரு எப்ப அங்கே ஆள் வந்துட்டாங்க பதிரிப்பா. அப்பா அவன் உள்ள போக மாட்டேங்கிறாங்க. கணைய கருப்பு ஈடு ஒரு ஐயா அவன் ஜாபம் பழிக்காது அப்படியா கவலைப்பட. அந்த சண்டாளி குறுகுறுன்னு பார்த்தான். நிமிந்து ஏறெடுத்து பார்த்தா அவ அழகுனா அழகு எப்படி அட பேரழகு பெரிய அளவுமா? ஆமா அம்புட்டு அழகுயா. சரி சொல்ல முடியல பிரம்மம் படைப்பிள்ளையே இவ்வளவு ஒரு அழகான பிள்ளைய என் வாழ்க்கையில நான் பார்த்ததுலடா. அப்படியா? அப்படி சுண்டி விட்டா ரத்தம் வரும். என்ன சொல்லிச்சறங்க? அட பீத்த பிளவ நரமியா நேரமா அவ குடிக்கிற தண்ணி இருக்குதே அவ தொண்டையில இறங்குறது கண்ணாடி மாட்டம் தெரியுமாடா? ஏனே தொண்டையில இறங்குற தண்ணியே கண்ணாடி மாதிரி தெரியுதுன்னா நீ மூடு. அம்புட்டு ஒரு அழகையா. சரி சித்தேன் அவ என்னைய பாக்குறா. சரி ஏய் அவ என்ன பாக்குறா நான் அவளை பாக்குறேன். சரி இப்படி ரெண்டு பேருக்கு ஒரு மாறி மாறி பார்த்துக்கிட்டு இருந்த முன்னே சரி ஏன் மனசுல ஒரு ஆசை வந்துரும். ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் சின்ன சவளம் உனக்கு வராம இருக்குமா இல்லையா? ஆமா ஆமா என்னைக்கு இருந்தாலும் பொண்டாட்டின்னு ஒருத்தர் நமக்கு வருவா. ஆனா வர்றவன் நல்ல போல கெட்டப்படும். சரி எப்படிப்பட்ட குணக்காரிய வருவான்னு யாருக்கே தெரியும்? ஆமாமா நம்ம பார்த்து வருமானம் ஒண்ணா இருந்ததுடா. நம்ம மனச புரிஞ்சவன் நடந்துக்கிறப்பா. நான் சொல்றத கேட்பா என் மனச புரிஞ்சுக்கிட்டவதா எனக்கு வேணுங்கிறது. அதனால அந்த சண்டாளிய பார்த்த இடத்துலயே முடிவெடுத்தையா எப்படி கட்டுனா அவளை கட்டணும். சரி இல்லாட்டி நாண்டு கடிச்சானுடா எதுலயாவது செத்துருவேன். தும்ப போல தூக்கு போட நான் சாவேன். பொண்டாட்டின்னு வந்தாபதாயா சரி நான் வாழ்ந்தாலும் ஒரு நாளைக்காச்சும் அவளோட வாழணுமையா. சரி சரி இல்ல ஒரு மணி நேரம் ஆச்சும் அவளோட வாழணும். நீ செவலப்பா சாமி அப்படி ஆசை வச்சனே. சரி அவ யாரு அவ எந்த ஒரு காரி அவ பேர் என்ன தெரியுமா ஐயா? என்ன பேரு? அருப்புக்கோட்டை திருப்பத்தூரை சேர்ந்த மலைச்சாமி மகனாருக்கு மலையாத்தாளுக்கு மறந்தவையா. அப்படியா? அந்த பிள்ளைக்கு 7 பேர் அண்ணங்க. 7 பேரு அந்த 7 பேற்றுக்கு மிளகவளாக பிறந்த அந்த வெள்ளியம்மா. அவளை தாண்டா அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள பார்த்தேன். சரி அவ மேலதான் அம்மட்ட ஒரு ஆசை வச்சேன். அம்மா ஆசை வச்சியா? பொண்டாட்டின்னு முடிவெடுத்துட்டா மனசு சும்மா இருக்குமா? என்னையா? ஆமா முள்ள வச்சு குத்துற மட்டும் சுறுசுறுன்னு என்ன நேரமா கண்ணை நினைப்பு கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குது. ஆமா எப்ப வருவான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். சரி எப்படி தந்தரா தானே தந்தரா புச்சலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டது நங்கோலையே. மகளே புச்சலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டது நங்கோலையே. மாமரத்து மாங்கொடந்து செவந்தது போல முகமும் சொலிக்குதறி நானும் காத்திருக்க மணிக்கணக்கா மனமும் அடிக்குதறி உங்கண்ணில் ஒரு பார்வடியும் பார்க்காதடி புள்ளுக்குள்ள சாகுரண்டி ஓபாவண்டி அத்தமகளே புச்சிலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டது
ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் மாமின் பாசம் நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் மாமன் பாசம் அத்த மகளே செப்பு சிலையே பார்த்ததுமே ஆசைப்பட்டே தின்னும் கூடையே கடலாளமென வெள்ளவர்கள் தந்ததுண்டு அன்பு கடலாளம் யாரும் கண்டதில்லையே என்னுடைய நாயகனை ஊர்வலங்கும் நல்லவனை முன்னுடைய அன்பு கந்தவானம் இல்லையே எனக்கென வந்ததே மதையே சரிவாதி நீ அல்லவா நடக்கையில் முந்தன் கூட வரும் நிழல் போலே நான் அல்லவா கம்மன் கொண்ட ராதையன ராமன் கொண்ட சீதையன தினந்தோறும் அர்ச்சனதா நமக்கு வேற வேலை இல்லை நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு நான் தான் மயங்குறேன் என்னுடைய மனசும் உன்னுடைய மனசும் ஒன்றாய் சங்கமம் பள்ளிக்கூடம் போகும்போது ஊர கண்ணில் பார்த்ததை இன்னும் நானும் மறக்கலையே அடி இன்னும் நானும் மறக்கலையே பால்வாடி போகும்போது ஒரு கண்ணல் பார்த்ததை இன்னும் நானும் மறக்கலையே ஆடா இன்னும் நானும் மறக்கலையே நெஞ்சுக்குள்ள கோயில் கட்டி நித்த ஒரு பூஜை செஞ்ச சாமிக்குந்தா தெரியுமடி இந்த சாமிக்குந்தா தெரியுமடி உறவு தடுத்தது ஒரு நிமிஷம் மாமன் நினைப்பு பல வருஷம் உறவு தடுத்தது ஒரு நிமிஷம் மாமன் நினப்பு பல வருஷம் அத்தவகளே சிலையே பார்த்ததுமே ஆசைப்பட்டே தென்னங்கூடையே மாமரத்து மாங்கொழுந்து செவதது போல உன்முகமுன் சொலிக்கிறாரி மச்சானாது காத்திருந்தி மணிக்கணக்காக எம்மனமும் வலிக்கிறாரி கண்ணிகோர பார்வடியும் பார்க்காதடி உள்ளுக்குள்ள சாகுரண்டி ஓமாவண்டி அடியத்த மகளே எசுப்பு சிலையே மூளையே தந்தடடடா தானே தந்தடடடா தானே தந்தடடா 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 தடட தடட தடடா அப்படிலாம் ஆசையில சரி. அந்த வெள்ளையமான விரும்பினையா அப்படியா ஆமா ஆ எங்களுக்கு பேரு பொருத்தம் பாத்தியா அடடடடா என் பேரு வெள்ளச்சாமி அந்த பொண்ணு அவ பேரு வெள்ளையம்மா இல்லையம்மா நாம் பிறந்தது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை போன இட வெள்ளமலக்காடு மலைக்காடு செய்யற வேலை வேட்டை வேட்டை அவ ஓட்டி வந்தா வெள்ளாடு வில்லு அம்பு இத்தனை பொருதலை எடுத்துக்கிட்டு ஆட. டேய், ஏய் இத்தனை சேர் இருக்கையில ஆமா சாதகமான ஒண்ணு வாக்கணுமா ஐயா வேணுமா ஆ? வேணுமா வேண்டிய தேவையில்லை நீட்டிட்டு கழுத்த நான் கட்டு வந்த ஆளுங்க அப்படி ஒரு துணிச்சலையா சரி அம்பிட்டு ஒரு ஆசை மேல ஆசை ஆனா அப்படி. மனசெலவுல ஒரு பொண்ணை விரும்பின ஆளும் கருப்பு நெய்யா இந்தா வாய்க்க 100 அம்பளிப்பு சந்திரன் சாம்பட்டி ஹலோ அருமையப்பா அருமையப்பா சாம்பட்டியை சேர்ந்த அருமையப்பா சந்திரன் ஐயா குடும்பத்தை சார்பாக நொத்துவர் செல்வங்களை அன்பளிப்பாக வாரி வழங்கி கௌரவப்படுத்தி பெருமை சேர்த்த அருமையப்பா அவர்களுக்கு எங்களுடைய கலை குடும்பத்தை சார்பாக நன்றி நன்றி கடந்த வணக்கம் 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 சந்திரா ஓ ஒரு பண்ண மனசளவுல விரும்புறது உண்மை இல்லையா சரி அவ மனசுல என்ன விருப்பம் இருக்குன்னு தெரியாம விரும்ப கூடாது இல்ல கண்டிப்பா என்னனே ஆமாம்மா அப்படி தெரியணும்னா சரி நம்மளோட ஆசை எல்லாம் அவகிட்ட சொன்னாதானே அவளை விரும்புறது அவளுக்கு தெரியும் தெரியும் சரி முதல்ல நம்மளுடைய ஆசை அவகிட்ட சொல்லிடுவோம் சரி அப்படி சொல்லிடலாம்னு பக்கத்தை நெருங்கி போயிருவையா அப்படியா ஆனா மனசுல ஒரு பயம் என்னானு இங்க நம்மளை பிடிக்கலையோ சரி நம்மளை வேணாலும் ஓடுறானு உதச்சு விரட்டிடுவானு அப்படியா பயம் சரி திரும்பி ஓடியாந்துருவேன் அப்படியா ஆனா சொல்லாம இருக்க முடியல சரி எப்படிடா அவகிட்ட சொல்றது நிம்மதி இல்லையே சரி படுத்தா உறக்க வெள்ளையே வல்லையே பசி எடுக்கலையே அப்படியா என்னையா அம்மா தூங்க முடியுதா தூங்க முடியாது பசிக்குதா அடி சண்டாளி எப்படிடா சொல்றதுன்னு பாக்கையில அப்ப தாண்டா வந்துச்சு எப்பே முத்தி எனக்கு உள்ள வேணா போட்டுக்கோ சரி ஐயோ சாபி விறுவிறுன்னு போனே கர்ப்ப காட்டுக்குள்ள அப்படியா அம்மா கஞ்சாவையும்
சரி. கள்ளு சாராயத்தையும் வாங்கி என் அப்பனை போல குருட்டா மக்களை மூணை சேர்த்து குடிச்சிட்டீங்க. குடிச்சிட்டியா? சரி தான் முதல்ல தண்ணி போடுறேன். ஆனா போதன்னா போத ராஜ போதையா. சரி போட்டிருக்கிறியா? போட்டது இல்லங்க. கஞ்சா அதெல்லாம் போட்டது இல்லங்க. பார்த்தது இல்லையா? ஒரு நாளைக்கு என் கூட வா, அடுத்த வருஷம் நீ போயிருவ. சரி சரி. இல்ல பெரிய இடத்துக்கு போயிருவையா? பெரிய இடம் தான். அம்பிட்டு போதையா. சரி. அப்படி அவ்வளவு போதையிலையும் அப்படியே நான் தள்ளாடி 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 வெள்ளமலை காட்டுக்கு வந்துட்டேன். போயிட்டியா? போதையிலேயே தடம் பிறண்டாளு இடமாறாத ஆளு நானு. அதுதான் வெள்ளமலை காடு பூரா புனையில அடிச்சு கிடந்தது. உழுது கிடந்த மாட்டு இருந்துச்சா? ஐயோ பரம் படிச்ச மாதிரியே கிடந்தது சாமி. போதையில போனா அப்படி இப்படி தாயா போவோம். ஆனா கணக்கா போயிட்டேன். அந்த கிழுவ முள்ளெல்லாம் அப்படி பாய் மாதிரி படுத்துருச்சு. நிறைய தலைமுறை இருக்குது பேசாம. ஆமா. அவளும் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தா. சரி. போட்ட போதே தைரியம் வந்துருச்சு. துணிச்சால அவ பக்கத்துல போய் அடியே சண்டாளி வில்லையம்மா, என்னைக்கு உன்னை இந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள நான் பார்த்தனும், என்னைக்கு இந்த இடத்துல உன்னை அன்னைக்கு நான் பார்த்தனும். சரி மாத்தி சொல்ற ஊரே குப்பானூருங்கிற அந்த நாள்ல இருந்து சரி என் மனசு என்கிட்ட இல்லடி. இல்லையா? நான் யார பார்த்தாலும் அது உன்னை பார்க்கற மாட்ட இருக்குது. யாரு வந்து பேசினாலும் சரி நீ வந்து என்கிட்ட பேசுறது மாட்ட கேக்குது வில்லையம்மா. ஆமாமா. உன்னை நினைச்சு நான் வீட்டுல போய் படுத்தா எனக்கு தூக்கம் வருதா? நான் பாய் போட்டா படுக்க வருதா? என் நேர்ம உன்னோட ஏக்கம். சரி. என் கண்ணூர சிறு திரும்பா உருத்துறடி. அப்படியா? உன்னை மனசார விரும்புறேன். சரி சரின்னு மட்டும் சொல்லு. சரி. காலம் முழுவதும் உன்னை கண்கலங்காம வச்சு நான் காப்பாத்துன்னு சொன்னேன். ஆனா அந்த சண்டாளி சரி ஏங்க காலம்புற கண் கலங்காம காப்பாத்துறியா? ஒருவேளை வெங்காயம் அறுத்தா கண்ணுல தண்ணி வருமேனே அவனுவே. அவளுக்கு அதை கூட நான் அறுத்து கொடுப்பையா. சரி சரி அப்படிலாம் பாத்துக்கிறனே. அப்படியா? ஆனா என்ன பார்த்து கேட்டா ஒரு வார்த்தை என்னன்னு? அட போடா குடியாரப்பேல. அபே என்னையா அவன கை எங்கிட்ட நீட்டிக்கல. என்ன பெட்டிக்காரன். சரி சரி உங்ககிட்ட சொல்ற குடியாரப்பேன்னு கேட்டா அதானே நான் குடிக்கிறவனா? நீ குடிக்கிறாளா? சந்திரா நான் குடிச்ச நீ யாரா பாத்துருக்கீங்களா? அதனாலதான் 10 மணிக்கு வந்திருக்கிறேன் மேடைக்கு. நாளையோ சொல்லி. சரி என்னை பாடி குடிகாரன்னு கேட்டேன். நான் சிறு பிள்ளையா இருக்கும் போது எப்ப மாடு முட்டி செத்து போன அன்னைக்கு. சரி அவன் செத்து போன துக்கத்தை நினைச்சு நான் ஒரு நாளும் குடிச்சது இல்லையா? என்ன வழக்க வீடு விட பண்ணைக்கு இருந்தா என் ஆத்தா அவ பட்ட கஷ்டத்தை நினைச்ச ஒரு நான் குடிச்சது இல்ல. சரி ஆனா என்னைக்கு சண்டாளி உன்னைய மனசுல நான் நினைக்க ஆரம்பிச்சனும். சரி மனசுல நிம்மதி இல்லாம ராப்பகலா உறக்க இல்லாம என் ஆசையெல்லாம் உன்கிட்ட வந்து சொல்லணுங்கிற தைரியத்துக்கு தாண்டி நான் குடிச்சியா? நான் குடிகார இல்ல. சரி என்னை ஏத்துக்கவில்லையுமானே. அப்ப தாண்டாப உண்மையை சொன்னா என்னன்னு? வெள்ளச்சாமி எனக்கு 7 அண்ணங்க இருக்கிறாங்க. எல்லாரும் பூதிக்காலிங்க எல்லாம் 7 பேரா? ஒரு ஆள் 2 ஆளா பரவாயில்ல. 7 அண்ணங்களும் எனக்காக 7 மெத்த வீடு கட்டி வச்சிருக்காங்க. சுக்கிரதசை மெத்த பணக்காரங்க. அப்பா சுக்கிரதசை 7 மெத்த வீடு கட்டி 7வது மெத்த மேல இருந்து தங்கச்சியை விட்டுட்டு 7 அண்ணங்களுக்கு கீழே இருந்து பாத்துக்குவாங்க. பெரிய மனுஷன் இல்லங்க. தங்கச்சியை மேல விட்டு பாதுகாப்பா கீழே நிக்குவாங்க. யாராவது திட்டு பேல வந்துருவாங்க. அப்படி வளர்க்குறாங்கடா அன்னைங்க. எங்க மெத்தையில போட்டு வளர்க்குறாங்க. மேல உள்ள விட்டுட்டியா? சரி சரி. ஆனா அதெல்லாம் நான் விட்டுட்டு இந்த காட்டுக்குள்ள வந்து ஆடு மேய்க்கிறவனுக்கு தலையெழுத்தா உன்னை பார்க்கணும்னு தான்டா நான் வந்தேன். ஆனா நீ குடியாரப்படி தெரிஞ்சிருந்தா உன்னை நம்பி எப்படி நான் உன் கூட வர்றது? இன்னைக்கு நான் முக்கியம்னு சொல்றேன். சரி நாளைக்கு வேற ஒருத்தி வந்துட்டான்னா ஆமா என்ன மறந்துட்டு நீ அப்ப பின்னாடி போயிட மாட்டேன்டா நிச்சயம்னு கேட்டா. விவரமாயிருச்சியா? அப்ப நான் அப்படி போயிருவேனா? நர்மலை பக்கத்துல ஆர்ஜிபதி காட்டுக்குள்ள போன மாதிரி சொல்றேன். அட நட்டா பிடிச்சி போட பேச உட்காரியா வீட்டுல. இன்னைக்கு இந்த சண்டாளி என்ன பார்த்து அந்த ஒரு வார்த்தையை கேட்டாலோ அன்னைக்கு விட்டண்டா குடிய துணைக்கா கூட்டிட்டு சத்தியமா அன்னைக்கு விட்டன் குடிய. சரி விட்டுட்டேன். இது வரைக்கும் நான் குடிக்கிறது இல்ல. சரி குடிக்கிறது இல்லையா? நோந்து கூட பாக்குறது இல்ல. அதனாலதான் பக்கத்தோட போகல. வாட வந்து இது எத்தனாவது கயிறு? 4வது கயிறு. சரி சரி. அவளுக்காக நான் குடிய விட்டு திறந்தனையா. அப்படியா? என் மனசை புரிஞ்சுக்கிட்டு அவளை என்ன ஏத்துக்கிட்டா. சரி இருமனது புறமனதாகி விட்டது. என்னையா? சரி இருமனது புறமனதனால் திருமணம் என்று சொல்வார்கள். அந்த நாள்ல இருந்து என்ன பார்க்காம வெள்ளையமாடு. சரி அந்த சண்டாளிய பார்க்கவனாடு ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது. அப்படியா? மனசு ரெண்டு ஒண்ணு சேர்ந்துருச்சு இல்ல. நான் சும்மா இருப்பானா? எப்படா பொழுது விடுமே பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஆமா ஆமா. இந்த வெள்ள
வெள்ளம்ப காடை கொடுக்கறதாரு கட்டு எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு சரி ஏன் ஆத்தா கேட்டானா வேட்டைக்கு போய் பொய் சொல்லிட்டு வெள்ளமலை காட்டு போயிருது கணக்கு அவள் ஆடு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்க வந்துருவா சரி நாங்க ரெண்டு பேரும் அந்த ஒண்டி புளிய மரத்து பொந்துக்குள்ள உள்ள போயிருவோம் பொந்துக்குள்ள போய் என்ன பண்ணுவியா அட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம் ஐயா அதுக்கு வெளியில இருந்து பேசலாமே ஏன் உள்ள போய் அதுக்கு இல்லையா ஏன்னா அவ ஒரு இனம் நான் வேற இனம் நாங்க ரெண்டு பேரும் இனம் விட்டு இனம் மாறி விரும்புறத யாராவது உங்களை மாட்ட பொறுக்காத வாத்துட்டு போய் அன்னைக்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா உங்களை பிரிச்சிருவாங்கடா. டேய் நாங்க உயிர் நம்பனா இல்லையா? யாரு நாங்க? நீதாயா காட்டி கொடுத்த சண்டாளே எட்டப்ப வேலை வாத்தது நீதான். நாங்க விரும்புறது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக சரி நாங்க மறைஞ்சு பேசுற இடம் தான் முண்டி புளிய மரம். தெரியாம விரும்பணும் ஐயா. நாளைக்கு நம்மளை நம்பி வாழப்போறவ சரி ஆசைப்படுறவங்க கிட்ட கேட்டாவல இல்லையா? வாடி என் கூட கூட்டிக்கிட்டு சரி அவளை கைப்பிடிச்சு நடந்தே போறது மதுரை மேல்மாசி வீதிக்கு சரி அந்த மார்க்கெட் வீதியில அவ கையிட்டு ஆசைப்பட எதை கேட்டாலும் என்ன 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 கேட்டாலும் அவளுக்காக நான் வாங்கி கொடுப்பையா. காலையில பூரி சுடுறதுக்கு ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் வாங்கி கொடு தம்பி. மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வந்தீங்களா? மண்ணெண்ணெய் தம்பி 5 லிட்டர் பெட்ரோல் வாங்கி பரவாயில்ல ஊத்தி வைக்கலங்கன்னு எரிச்சறேன். அட்லீஸ்ட் சட்னி வைக்கிறதுக்கு தாலி நான் என்ன சொல்லிக்கிட்டு நீ என்ன கேட்டுட்டு இருக்கற? நீதே என்ன வேணாலும் கேட்டீங்க. அப்ப கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க. அப்படியா? அத வாங்க நம்ம கிட்ட காசு வேணும் இல்ல? நம்ம குடியார பயலுக இல்லனா அதானே நம்ம கிட்ட எப்படா காசு இருக்கு? நான் குடியார பையன் அப்படி சொல்லு. நாமன்னு சொல்லக்கூடாது. நான் குடியாரையா அப்படி சொல்லு. கார்வா காசு பாயில இருந்துச்சுன்னா எந்த கருவா காட்டுறடா கஞ்சா வைக்கிறாட தேடி போறாள நானு. அப்ப இந்த 100 நம்ம கிட்ட காசு இருக்குமா? அம்பளி வாங்கின 100 நான் கொஞ்ச நேரத்துல உள்ளவன போயிராங்க மேட்டுக்கு ரெண்டாளு. சரி சரி வீட்டுல ஆத்தர கொடுத்து எதுக்கியா இருக்கிற? எதுக்கு இருக்கட்டும் இல்ல இருக்கட்டும்யா இருக்கட்டுமா. ஆமா அப்புறம் சம்பாரிச்சு போறது யாரு? எங்க காசை ஒளிச்சு வச்சிருப்பான்னு எனக்கு தெரியும். ஆமா ஆமா அவ வச்சிருக்க காசெல்லாம் திருடி எடுத்துக்கிட்டு சரி இந்த சண்டாளி கேக்க வாங்கி கொடுத்தையா. கேக்குறதெல்லாம் வாங்கி கொட்டுனே கண்ணுக்கு கண்ணா பொத்தி பொத்தி பாத்துக்கிட்டேன் அவளை. சரி அப்படி பாத்துக்கிட்டாலும் பெண் புத்தி பின் புத்தி தானே. ஆமா இன்னைக்கு நான் முக்கியம்னு சொன்னா சரி நாளைக்கு அவ ஆயப்பன்னு பயந்துகிட்டு அவங்க அண்ணங்களுக்கு பயந்துட்டு சரி நீ எனக்கு முக்கியமானடா போடணும் விட்டுட்டு ஓடிட்டான்னா என்ன அவன்றது? சந்திரா ஆட்சி மாறது கூட 5 வருஷம் பேச்சு மாறது எந்த நிமிஷம் தெரியுமா? செல்லுக்கு ரீசார்ஜ் பண்ணா கூட 24 நாள் இன்னைக்கு கேரண்டி இருக்குதுயா. அதனால இதுக்கு மேல நம்பிக்கை இல்ல. அடிக்க வெள்ளியம்மா சரி நீ என்ன விரும்புறது உண்மைனா இப்பவே என் கூட வாடினு சரி அவளை கைய புடிச்சு தர 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 இழுத்துட்டு போனேன். கை கீழே தொங்கப்பனே வரமாட்டிட்டாயே எட்டி புடிச்சு இழுத்துட்டு போறேன். சரி சரி மதுரை மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்துக்கு அந்த மதுரை மீனாட்சி அம்மனை சாட்சியா வச்சு அந்த அம்மலை நிக்க முடியாம நின்னுக்கிற அந்த அம்மலை சாட்சி வச்ச அடா கோயில போய் சாட்சி வச்சா நல்லாவா இருக்கும். சாட்சியாக வைத்து அப்படி சொல்லு அவச்சமா பேசாதீங்கடா பாய்ப்பிள்ளைகளே. என்னைக்கு இருந்தாலும் வாழ்ந்தாலும் என்னோட சரி செத்தாலும் என்னோட என்னை விட்டுட்டு ஒரு காலத்துல பிரிஞ்சு ஓடிட மாட்டேன்னு சரி சத்தியமணி கூட வெள்ளிக்கமான அப்படியா அவட்ட நான் சத்தியம் கேட்டேன். சரி அவளும் மன்னனா பண்ணாளா? இல்ல சாமி நீ கட்டுற மஞ்ச தாலிக்காக என்னுடைய வாழ்நாள் முழுவதும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கண்டான்னு அவளு சத்தியம் பண்ணனா. ஆனா என்னைக்கு அந்த சண்டாளி என்கிட்ட சத்தியம் பண்ணாலும் அண்ணிலிருந்து யாத்தா படுத்த படுக்கையா கொடுக்குறாங்க. ஐயோ அண்ணன் எடுத்து வைக்க கூட எனக்கு யாரும் இல்ல. அப்படியா? கூட பிறந்தவனு சொல்ல யாரும் இல்ல. சரி சொந்தமனு சொல்ல நாது இல்ல. சரி யாத்தா மட்டும் தானே பெத்த தாய பாக்குறதா. சரி வெள்ளமலை காட்டுக்குள்ள போய் வெள்ளையமலை பாக்குறதா. சரி வெள்ளை மண்ணைக்கு நாளை பாத்துக்கலாம். எங்க போயிருவா பாத்துக்கலாம். அத்த உசுறு போச்சு நமக்குன்னு யாரும் இல்லையா? யாரும் இல்ல. அத்த உசுறு முக்கியம். அப்படியா? அதனால வெள்ளமலை காட்டுக்குள்ள போறதை விட்டுட்டு சரி வெள்ளையமலை பாக்குறத விட்டுட்டு யாத்த உசுரை காப்பாத்த ஊர ஒயிலாட்ட ஆட போனையா. சரி என் அப்பனை போல சிலம்பாட்ட ஆட போனேன். போனியா? போனேன் என்கிட்ட யாத்த உசுரை காப்பாத்தி விட்டேன். ஆனா அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள போக முடியல. சரிவர வெள்ளமலை காட்டுக்குள்ள நான் வராதனால சரி வெள்ளையமலை இங்க வெள்ளாடு ஓட்டி வரது இல்லையா? அப்படியா? அம்மா நம்மளே வராத இடத்துல நம்மளே போன நினைச்சுக்கிட்டு வெள்ளையமலை வரல. அன்னைக்கு என்ன விட்டுட்டு போனதாயா அவ. சரி எங்கே போனா என்ன ஆனா அவ எங்க இருக்கிற எப்படி இருக்கிறா உயிரோட இருக்கிறாளா இல்லையா எனக்கு தெரியாது சந்திரா. ஆனா ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னன்னு சந்திரா இந்த வெள்ளச்சாமி வச்ச பாச உண்மைகினா அன்னைக்கு பண்ணின சத்தியத்துக்கு நீதினு ஒண்ணு இருந்துச்சுன்னா வரதா இந்த வெள்ளச்சாமி நடப்பு எழிலபாச்சம மனசுல இருக்கும் ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோட இன்னைக்கு பாத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படியா? இப்படா அவளை பார்க்க போறோம். சரி இப்படா அவ கூட பேச போறோம். நம்ம உயிர் வர்றதுக்குள்ள ஒரு தடவையாவது அவளை கண்ணுல பாத்துற மாட்டோமா? ஒரு வார்த்தையாவது மனசார அவகிட்ட நான் பேசிட மாட்டேன் நானு. சரி அவளையும் நினைச்சு காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி என்னைக்கா காத்துக்கிட்டு இருப்பாளா? இந்த வெள்ளச்சாமி நினைச்சுக்கிட்டு இருப்பாளா? நினைச்சுக்கிட்டு இருக்குமா? ஏன் நினைப்பு கொஞ்சமாச்சும் மனசுல இருக்குமா ஐயா?
இருக்குமா? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? ஏன்னா ஆமாம். கரைப்பார் கரைச்சார் கல்லும் கரையும்னு சொல்லுவாங்க. என்னையா கல்லப்பா முதல்ல கரைச்சு பார்ப்போம், கரைச்சு பார்ப்போம், அதுக்கப்புறம் உளிய வச்சு உடைச்சிருவோம். சரி போலாம். இதயமே போகுதே காதலில் வேகுதே துணி மேலே காதல் குறியை போட்டு வைத்த மாடே நெஞ்சினிலே குறியை போட மறந்து போனாயேனோ. துளி மேலே காதல் குறியை போட்டு வைத்த மானே நெஞ்சினிலே குறியை போட மறந்து போனாயேனோ. இதயமே போகுதே காதலில் வேகுதே கனவுகள் கலையுதே நினைவுகள் அலையுதே. துணி மேலே காதல் குறியை போட்டு வைத்த மானே நெஞ்சினிலே குறியை போட மறந்து போனாயேனோ. கஞ்சி போட்டு தேய்ச்சது நீதாமுள்ள ஆத்துக்குள்ள நீ இறங்கி நிற்கையிலே ஒரு சொகுசு துணி எடுத்து துவைக்கிறப்போ துவண்டு விடும் என் மனசு. காஞ்சிபுர பட்டில் விழும் பொன்ன போல பொன்மேனி எப்போதுமே சாயம் போகா சிலுக்கு துணி கண்ணேனி நான் தேடியே பாடுறேன் தேவியே. துணி மேலே காதல் குறியை போட்டு வைத்த மானே நெஞ்சினிலே குறியை போட மறந்து போனாயேனோ. கட்டவண்டி பசங்கள் எல்லாம் காதலிக்க கண்ணடிப்பார் மொட்டை சுவர் ஓரத்திலே வேதளிச்சு தம் அடிப்பார். வெக்க கட்டு வேலை கட்டி வெட்டி பேசி பேசிடுவார் முட்டமாடி மீனி நின்று தாவவ தேடுவார். தாவடிக்கும் பசங்க பக்கம் ஏறெடுத்து பார்க்காதே பட்டு துணி என்ன இந்த துணியை போல துவைக்காதே நான் தேடியே வாடுறே தேவியே. துணி மேலே காதல் குறியை போட்டு வைத்த மானே நெஞ்சினிலே குறியை போட மறந்து போனாயேனும். இதயமே போகுதே காதலில் வேகுதே கனவுகள் கலையுதே நினைவுகள் அலையுதே. மேலே காதல் குறியை போட்டு வைத்த மானே நெஞ்சினிலே குறியை போட மறந்து போனாகேனோ. எப்படாவள பாப்பம்னு காத்துக்கிட்டு இருந்த வேளையிலே இந்த வெள்ளச்சாமியோட காத்திருப்பு வீண் போகலையா? அப்படியா? சண்டாளியை சந்திக்கிறதுக்கு இப்ப சரியான சந்தர்ப்பம். எப்படி? வெள்ளியம்மா ஊர்ல அந்த சண்டாளி ஒரு அருப்பக்கோட்டை திருப்பத்தூரிலே இன்னைக்கு முத்தாலம்மன் சாத்திரை திருவிழா நடைபெற இருக்கிறது. அந்த முத்தாலம்மன் சாத்திரை திருவிழாவில் சரி இந்த வெள்ளச்சாமியோட சிலம்பாட்ட போட்டியும் ஒயிலாட்ட நிகழ்ச்சி வேணும்னு அந்த ஊர் நாட்டு மக்கள் இல்ல அப்படியா இன்னைக்கு என்னுடைய வரவதரை பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. வரவை எதிர்பார்த்து கண்டிப்பா நாபரும் அவளுக்கு செய்தி கேட்டிருக்கமையா? சரி வருவா பாத்துருவோம். இந்த வெள்ளச்சாமிக்காக வருவா. அப்படியா? அவங்க அன்னைங்களுக்கு பயந்துகிட்டு சரி ஏதாவது ஒரு மூலையில எங்கிட்டாவது இடத்துல ஒளிஞ்சாதனைக்கு ஆட்டத்தை கண்ணுல பாத்துக்கிட்டு இருப்பா. அந்த நம்பிக்கையோட சரி என் ஜக்கம்பட்டி சீமையை விட்டுட்டு என் வெள்ளையமால தேடி இன்னைக்கு அருப்பு கொடுத்திருப்போம் நான் போறேன். போறியா? போ அட போங்க. அட உங்க வாயில மண்ணு விழுவதுக்கு போயிட்டு வான்னு சொல்லி பழகடா பாய் பிள்ளைகளே. தம்பி நீ போனீங்கன்னா நல்லா இருக்கும். நானா அவ்வளவு சீக்கிரம் போயிட மாட்டேன். ஏங்க பாத்திரத்தாயா போகணும். சரி இந்த தூங்குற எழுப்புங்கம்மா தயவு செய்து. தயவு செய்து எந்திரிக்க கொஞ்சம் எந்திரிக்க. சாமி அளிக்க கூடிய நேரம் எந்திரிக்க. ஆத்தா கொஞ்ச நேரம் எழுப்பிடு. ஆத்தா இந்த தூங்குற அவ்வளோ எழுப்பிடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கூட தூங்கிக்கலாம். அன்னைக்கு அவ்வளோ சிரமப்பட்டீங்க நாடகம் வைக்கணும்னு வச்சுட்டு நீங்கள் வாட்டில் தூங்குறீங்களே. ஆத்தா எந்திரிக்க.
நீங்க எந்திரிக்கலாம், நான் தண்ணி போட்டு எழுப்புவேன். ஐயோ போட்டுறாத சாமி. இல்லையா, தண்ணியை தெளிச்சியா கயிறு கட்டி எந்த வார்த்தை சொல்றேன். எந்திரிக்க, அந்த முன்னாடி தூங்குற எழுப்புமா. பிரபு மலங்கிட்டியா? சரி வா. அரே ராம், தயவு செய்து அப்படி தூக்குறோம் எழுப்பி கொடுக்கமா. அந்த முன்னால படுத்துருக்கால எழுப்பி கொடு. ரெண்டாளு அத்தா எந்திரி அத்தா. ஹல் ஹலோ ஹலோ அன்பாத சீவனங்களே, இப்பொழுது இந்த வெள்ளச்சாமி வெள்ளையம்மாள் மதுரை பாண்டிமுனியை அழைக்கக்கூடிய நேரம், சாமியை அழைக்கக்கூடிய நேரத்தில் யாரும் தயவு செய்து தூங்க வேணாம்.